வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சப்போட்டா செடி வச்சுருக்கோம். இந்த கேனில் வச்சுருக்கோம் பாருங்கள். காய்கள் நிறைய வச்சுருக்கு. இந்த ஒரு காய் நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. மரங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஒரு 6 மாதத்துலேருந்து இந்த செடிகள் நல்லா பார்த்துட்டே இருந்தோம். ஒன்றும் இல்லை, பெரிய உரமாக எதுவும் கொடுக்கல. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் துளிர்கள் விட்டுருந்துச்சு. கொஞ்சம் மேலே மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பனானா சப்போட்டான்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்லா காய் காய்ச்சிருக்கு. இது எப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, 2ஆக கட் பண்ண உடனே மரத்திலே பழுத்தனால நல்லா கனிஞ்சிருக்கு. பழம் ஃபுல்லாக பயங்கர இனிப்பாக இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே இதில் ஒரு காய் காய்ச்சிருந்துச்சு. பழம் பழுத்து மரத்திலே பழுக்க வச்சு சாப்பிட்டோம். பயங்கரமான இனிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி சப்போட்டாக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா சப்போட்டா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலரை பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளஷ் தான் இருக்குது. சீட்ஸே இல்லை, ஒரே ஒரு சின்ன சீடாக தான் இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு சாப்பிட்டா பயங்கரமான இனிப்பு இருக்கும்.